ரதியக்கா அடுப்படியில் குயிக்காக ஒரு பக்கோடா செய்வோம் வாங்க. இதுவும் தீபாவளி பலகாரமானு கேட்டுறாதீங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த பக்கோடா ஒரு பீஸ் இல்லாமல் ஒரு பிடி சோறு இறங்காது. அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக தீபாவளிக்கு இந்த பக்கோடா செய்கிறேன். அடிக்கடி அக்கா செஞ்சு உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கிறேன். இது எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்க. ஒரு 20-25 சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். அதே மிக்சியில் போட்டுருவோம். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது ரொம்ப சுற்றக்கூடாது, ஒரே ஒரு பல்ஸு தான். இடிச்சும் போடலாம். இடித்த மாதிரி சுற்றிருக்கேன் பாருங்களேன். இப்படி தான் சுற்றணும். நரன்னு குறப்பாக சுற்றணும். இப்போ வெங்காயம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சுற்றி போட்டாச்சு. வெறும் பூண்டு தான் அக்கா இடித்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. இதுக்கு இப்போ 1 ஸ்பூனு சோம்பு, மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து 1 ஸ்பூன், மீடியம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மெயினாக இதுக்கு ஒரு கேரக்டர் தேவை. என்னதுன்னா 50 மில்லி வாசனை இல்லாத ஆயில் அக்கா ரீபண்ட் ஆயில் ஊற்றுறேன். இதெல்லாம் கலந்து இப்போ நல்லா பெசரி கொடுப்போம். நல்லா அந்த ஆயிலு வெங்காயம் இடித்தது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பக்கோடா பாத்துக்கு பசஞ்சிக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசையணும். ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. அக்கா எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பசையிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இந்த பக்கோடா கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அந்த மெத்தட் எப்படின்னு காமிக்கிறேன். அக்கா மெத்தடில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 இப்போ இந்த பக்குவத்துக்கு பசங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டே வாட்டர் ஊற்றக்கூடாதுன்னா ஆயிலு, இந்த சின்ன வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், பூண்டு இடித்து போட்டுருக்கோம். எல்லாமே ஈரம் இருக்கும். அந்த ஈரத்துலேயே ஃபஸ்ட்டு எல்லாம் பசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் ஊற்றணும். நம்ம எப்படியும் உதிரியாக அப்படி எடுத்து போடுறதுக்கு வாட்டம் பார்த்தீங்களா? எந்த அளவில் அக்கா பசஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த அளவு மொத்தமே ஒரு 75 ml வாட்ரு அக்கா ஊற்றிருக்கிறேன். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 600 கிராம் மாவு இது. அதுக்கு வந்து 75 ml வாட்ரு ஊற்றிருக்கிறேன். 50 ml ஆயில் விட்டுருக்குறேன். இதை கணக்கு வச்சுக்கோங்க. சால்ட்டு பத்தலைனா இப்போ இந்த டைமில் வாயில் எடுத்து போட்டு இது வந்து சாமி கும்பிட செஞ்சால் நம்ம வாயில் எடுத்து போட மாட்டோம். வாயில் எடுத்து போட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம பக்கோடா போடுவோம். இந்த பசஞ்சது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்புனா உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப உதிரியாக போடாதீங்க. கொஞ்சம் அப்படி பிச்சு விடுங்க. அப்படி போட்டால் தான் எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். ரொம்ப பொடியாக உதிரியாக இருந்துச்சுன்னா அரிச்சு எடுக்கும்போது ரொம்ப அது சீக்கிரமாக கருகின மாதிரியும் இருக்கும். கட்டி பக்கோடா இப்படி போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வச்சுருக்க வடை சட்டி எவ்வளோ தூரம் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுடலாம். அக்கா வடை சட்டி இவ்வளோ பிடிச்சிருக்குது. அது ஒரு 3 ஷிஃப்ட்டுக்கு வரும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பரட்டி விடணும். அப்படியே லைட்டாக பரட்டி விட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டாலும் அடியில் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால் லைட்டாக பரட்டி விட்டுருவோம். அந்த 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போடுறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் பக்கோடா. அதுக்கு தான் 2 ஸ்பூனு. அதிகமாகலாம் போட தேவையில்லை. அதிகமாக போட்டாலும் போட்டுக்கலாம். அது வந்து பக்கோடா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். அதனால் 2 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் தான் இடித்து போடுங்க. அக்கா இடிக்கிறதுக்கு பதிலாக இது ஜாரில் ஒரு பல்ஸு போட்டிருக்கேன். ஒரு சுற்றி இருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். அடுப்பு நம்மளுக்கு தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் பக்கோடா. இதை விட உதிரியாக போடணுனாலும் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் கெட்டியாக போட்டால் தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சவக்கணும். அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பொன் நிறம். எடுத்துருவோம். இப்போ எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக இந்த நிறம் வந்த உடனே எடுத்துருங்க. இந்த சின்ன வெங்காயம் போட்டதுனால நல்ல வாசனை கமகமன்னு இருக்கும். பக்கோடா எடுக்கும்போது ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. மீதி இருக்க பக்கோடா நம்ம இதை வடிகட்டுறதுக்குள்ள அதுக்கு அரிஞ்சிடும். அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் தான். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நேரம் இந்த நேரத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா? அக்கா பக்கத்தில் காமிக்கிறேன் கேமராவில். இந்த நேரம் வந்தோடனே எடுங்க. கரெக்டாக இருக்கும். ரொம்ப கரிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு அந்த பக்கோடாவுடைய வாசனை. சின்ன வெங்காயம் ரொம்ப கமன்னு இருக்குமா. சின்ன வெங்காயம் பூண்டுலாம் தட்டி போட்டிருக்கோம். கமன்னு இருக்கும். சோம்பு போட்டிருக்குறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடாதீங்க. பக்கோடாவுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் நல்லாவே இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும், வேலை பழுவாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம். அக்கா பெரிய வெங்காயம் போட்டு பக்கோடா செஞ்சதே கிடையாது. ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ அக்கா 2வது ஷிஃப்ட்டும் போட்டிருக்கிறேன். ஒரு தூள் கூட வரல அக்கா போட்டதில். அடுத்து வடிகட்டும் போது காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வாட்டர் ஊற்றி பசஞ்சிங்கன்னா தூளாலாம் வராது. தூள் பக்கோடாவாக ஆகாது. அது வந்து நம்ம வெங்காய பக்கோடா போடும்போது வெறும் ஆனியன் பக்கோடா, அது தூள் பச்சின்னு சொல்லுவோம். வெங்காயத்தூள் பச்சின்னு சொல்லி அது போடும்போது தான் நம்ம உதிரியாக போடணும். இது கொஞ்சம் கெட்டியாக போட்டால் தான் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது செகண்ட் டிப்பு. நல்லா வேகட்டும்.
அவ்வளோதான். அக்காவுக்கு 3-4 ஷிஃப்ட்டு வந்துச்சு. அந்த ஆயிலுக்கு போட்டு எடுத்தாச்சு. பக்கோடா ரெடி. கர மொறுமொறுன்னு பக்கோடா டேஸ்டியாக அக்கா மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. தேங்க்யூ. அக்கா மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு பக்கோடா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூப்பா.